வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை இருட்டு. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யாருமே சொல்லுவார்கள் சண்முகவேலு நல்லவன், உண்மையானவன் என்று. யாரும் யாரை பற்றியும் நல்லபடியாக 4 வார்த்தை அவ்வளவு லேசில் சொல்லிவிட மாட்டார்கள் கிராமத்தில். அவனா மகா அழுத்தக்காரனாச்சே, வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட பேத்துற முடியாதே, அந்த பையன் இருக்கானே, அவனை நம்பி ஒரு ரகசியத்தையும் சொல்லிட முடியாதே, ஓட்ட வாயப்பா, உளறி தொலைச்சிருவான். அவன் இருக்கானே, வெட்டுப்பட்ட விரலுக்கு தொட்டு போட ஒரு பூட்டு சுண்ணாம்பு தரமாட்டான் கஞ்சப்பைய. அடடே, அவனா சரியான கேனப்பைய. இளிச்ச வாய்த்தனமா இருக்கிறத கொடுத்துட்டு தேவைக்கு கிடைக்காம தெருக்காட்டுல தேடிக்கிட்டு திரிவான். அந்த பையலா உப்பு போட்டு திங்கிற பைய மாதிரி இருக்க மாட்டானே, செவிட்டுல அரைஞ்சிட்டு கையில கொடுத்தோம்னா சிரிச்சுக்கிட்டே வாங்கி திம்பானே கூறுகெட்ட கூக. அவனா சரியான சிடுமூஞ்சியாச்சே, உனக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா 300 பேச்சு பேசுவானே. மூக்கு மேல கோவத்தை வச்சுக்கிட்டு அடக்கோல மாதிரி உருன்னு திரிவானப்பா. எல்லாவற்றையும் குறைப்படுத்தியே சொல்வது வழக்கம். கிராமத்து மக்களிடம் இருக்கிற இந்த சுவாபம் குறை தேடும் குதர்க்க சிந்தனை போல தோன்றும். ஆனால் மிக பெரிய நிபுணத்துவமான சுபாவம் என்பதுதான் நிசம். மக்களிடமுள்ள நிறைகள் தண்ணீரில் இலை மாதிரி மிதந்துவிடும். முகம் மாதிரி, முகத்து வியர்வை மாதிரி மூடி மறைத்து விட முடியாது. நடவடிக்கைகளில் வெளிச்சமாகிவிடும். எல்லோருக்கும் தெரிவதை என்னத்துக்கு பேசணும்? குறைகள் இருக்கின்றனவே, தண்ணீரின் ஆழத்தில் படிந்து கிடக்கிற சகரி மாதிரி உள் புதைந்து கிடக்கும். மனம் மாதிரி, மனசு நினைவு மாதிரி வெளி தெரியாது. மனித உள்முகம் தேடணும், தடவி பார்க்கணும், நடவடிக்கைகளின் உள்பக்கங்களில் துப்பு துலக்கணும். சிக்குகிற போது சிக்கென்று பிடிக்கணும். அதற்கு சாமர்த்திய வேணும், அனுபவ அறிவு வேணும். தேடாமலேயே தெரிகிற நிறைகளை கூட எதற்காக குறைப்படுத்தி சொல்ல வேண்டும்? அதில் என்ன உளவியல் நிபுணத்துவம்? எதிலும் நிறைவடையாத வளர்முகம், எல்லாவற்றிலும் அதிருப்தி அடைகிற உயிர்க்குணம், முடிவில்லா இயங்கு நிலை, இன்னும் இன்னும் என்று நிறைவில்லா நிறைகள் நோக்கி மனிதனை முன்னகர்த்தி துரத்துகிற முயற்சி, புதிய புதிய சாதனைகளையும் கனவுகளையும் இலக்குகளையும் உருவாக்கி கொண்டு அதனை நோக்கிய பயணமாக வாழ்க்கையை ஆக்குகிற எத்தனிப்பு. எதையும் குற்றம் சொல்லியே பழக்கப்பட்ட கிராமத்தாட்கள் இவனை உண்மையானவனை உண்மையானவன் என்று சொல்வது ஆச்சரியம்தான். சண்முகவேலு அரிச்சந்திர மகாராஜா கிடையாது. உண்மை காக்க உள்ளது உரியது எல்லாம் பறிகொடுத்த மகா பெரிய தியாகி எல்லாம் கிடையாது. சாதாரண கிராமத்தான் தான். ஆனால் மனத்தை முகத்தில் வைத்திருப்பான், உணர்வை உதடுகள் பேசும், அவ்வளவுதான். அடிமடியில் 1000 ரூபாயை சுருட்டி மடக்கி வைத்திருக்கும் போது 10 ரூபாய் கைமாத்து கேட்கிற பக்கத்து வீட்டுக்காரனிடம் 5 பைசாவுக்கு கூட வக்கத்து போயிருக்கேன், பொடிமட்டை வாங்கவே துட்டில்லாம தட்டழியுதே என்று கூறி கைவிரித்து விடுகிற கிராமத்து ஆழம் சண்முகவேலியிடம் இருக்காது. கொடுத்து வாங்கினால் சிரமமில்லை என்று தோன்றினால் கொடுத்து விடுவான். ஒன்றும் தெரியாமலே ஊர் மடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த விடலை பயக எந்தெந்த பொம்பளைகளை வேலி காட்டுக்குள்ள என்னென்ன செய்யறாங்கிறதையெல்லாம் கண் கொண்டு பார்த்துட்டு தான் கம்முன்னு உட்கார்ந்திருக்கேன் என்று அடிக்கிற வெத்து வெட்டு வெடிப்பிலேயே சுற்றி இருப்பவர்களை கதிகலங்க அடிக்கிற வெற்றுச் சவடால்தனமெல்லாம் சண்முகவேலிடம் இருக்காது. தெரியும் என்றால் தெரியும் என்பான், இல்லை என்றால் தெரியாது என்பான். முடியும் என்றால் முடித்து தந்து விடுவான். முடியாத காரியம் என்றால் வெற்று அலைச்சல் அலைய வைத்து கை விரிக்காமல் முடியாது என்று விடுவான். கபடமில்லாதவன், வெள்ளையானவன், உள்முகத்திற்குள் உள்முகமாக செருகி செருகி மறைமுகமாகாத சண்முகவேலு. சண்முகவேலு விடியற்காலம் புஞ்சைக்காட்டை சுற்றி பார்க்க சைக்கிளில் போயிருந்தான். மிளகாய் செடிகள் புது கொழுந்தெடுத்து இளம் பச்சையாக சொலித்தன. பங்குனி மாசத்தில் தப்பி பெய்த ஒரு மழை, தண்ணீர் புரள பெய்த ஒரு பாட்ட மழை, பூத்து காய்த்து கிளடாகிவிட்ட மிளகாய் செடிகளில் புது தளிர், குமரிக்கலை, மஞ்சள் பூசி கழித்த இளம் பெண்ணை போன்ற உயிரொளி, புது பூக்கள், இன்னொரு மேல் பலன் பிடிக்கும், இன்னும் ஒரு பிடி பிடிக்கும். வாய்க்கால் இரத்தில் கால் தடம் பதிய நடந்த சண்முகவேலுக்குள் ஒரு திருப்தி. 4 வருஷமாக ஏமாற்றிக் கொண்டு வந்த மிளகாய் வெள்ளாமை, சான் ஏற்றி முளம் சறுக்கி கைகொட்டி சிரித்த வெள்ளாமை
இந்த வருஷம் பரவாயில்லை, கை கொடுக்கும். கடன் குழியிலிருந்து தம் பிடித்து ஏறுவதற்கு மிளகாய் பழம் கை கொடுக்கும். வெள்ளை மூக்குத்திகளை விதைத்த மாதிரி பூக்கள், சடை பின்னி வளர்ந்த பசுங்கிளைகளில் ஒளி புள்ளிகளாய் பூக்கள், அம்மா முதுகுக்குள் மறைகிற பிள்ளைகளைப் போல பசிய இலைகளுக்குள் பதுங்கி தொங்குகிற மிளகாய்கள், இரத்தச் சொட்டுக்களாய் மின்னுகிற சிவப்பு பழங்கள், ஆபரண அலங்காரமாய் குலுங்கி நிற்கிற நிறைமாச கர்ப்பிணிகளாக செடிகள். 3 வருடத்திற்கு முன்பு சங்கரன் கோவில் கமிஷன் கடைக்கு வற்றல் விற்கப் போயிருந்தான். மிக குறைவான விளைச்சல், சண்டும் சருகுமாக இருந்த வற்றல். குவிண்டால் 3200 ரேட்டுக்கு விற்றது. ஒரு கைலி எடுத்தான், கைத்தறி கைலி. முறுக்கு நூல் 27 ரூபாய். போன வாரம் சங்கரன் கோவில் போயிருந்தான். நல்ல வற்றல். குவித்து வைத்ததால் இரத்த குன்றாக தோன்றியது. குவிண்டால் 2700 விலை என்று இவன் வற்றல் திகைந்தது. கைலி எடுக்கப் போயிருந்தான். அதே வைரச்சங்கு முறுக்கு நூல் கைலி கட்டம் போட்டது. விலை 75 ரூபாய்க்கு ஒரு சல்லி கூட குறைக்க மாட்டேன் என்று கராராக பேசினான் ஜவுளி கடைக்காரன். மடித்து கட்டியிருந்த கைலியை குனிந்து பார்த்து கொண்டான். கசந்த சிரிப்பாக சிரித்து கொண்டான். 3 வருஷத்தில் 3 மடங்கு விலை உயர்ந்து கொண்ட கைலி. 500 ரூபாய் குறைந்து கொண்ட வற்றல் விலை. இது என்ன மாயம், என்ன நியாயம்? யார் செய்கிறார்கள் இந்த கூத்தை? முகம் தெரியாத எதிரிகள் எல்லோரும் சுற்றி நின்று கபடமாக சிரிப்பதைப் போலிருக்கிறது சண்முகவேலுவுக்கு. ஏய்ப்பதில் வெற்றி கண்ட கெக்களிப்பான கபடச் சிரிப்பு. ஏமாந்தது தெரியாமல் சுற்றி இருப்பவனை ஏமாற்றிக்கொண்டு கெக்களிக்கிற சம்சாரிகளின் அப்பாவித்தனம். அடிவயிற்றிலிருந்து பீரிட்டு வந்த பெருமூச்சு. போறாங்க, பாவமும் அக்கிரமும் பண்ற ஏமாத்துக்கார பாவி பயக. அததுக்குரிய பலனை அனுபவிச்சுட்டு போறாங்க. நமக்கு மட்டுமா அநியாயம் நடக்கு? ஊருக்கும் உரியது நமக்கும், எல்லோருக்கும் எதுவோ அது நமக்கும் என்று தன்னைத்தானே தேற்றி சமாதானப்படுத்திக் கொள்கிற சண்முகவேலு. புஞ்சையின் வடகோடியில் வேப்பமரம். 5 வயசு மரம். எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாகிற வேப்பமரம். இப்போது அதற்கோ நோக்காடு. உச்சியிலிருந்து பட்டு வருகிறது. காய்ந்து சருகாகி செத்து வருகிறது. ஆணி வேரிலே ஏதோ புழு அரிப்பு. காலத்தின் தலையெழுத்தே கோள் எழுத்தாகி போன அறிகுறிதான் வேம்புக்கே நோக்காடு. சே, இந்த மண்ணுல மனுஷன் வாழ முடியுமா? இயற்கையே திரிந்து கெட்டழிந்து நாசக்காடாகி வருவதை மறைத்து கொண்டு கபடச் சிரிப்பு சிரிப்பது போல தோன்றுகிறது சண்முகவேலுக்கு. பொழுது நிறம் இன்னும் மஞ்சளாகவே இருக்கிறது. வெயில் குளிராக இருக்கிறது. செடி பசுமையில் பொன்வெயில் பார்க்க அழகாக இருக்கிறது. வடக்கு பொலியில் நின்ற சண்முகவேலு ஆற்றுக்கு வடக்கிலுள்ள பனந்தொப்பை பார்த்தான். ஆற்றுக்குள்ளிருந்து லட்சணமாய் மேய்ந்து கொண்டிருந்த ஆண்மயில். அதன் நீள் தோகை மயில் நிறம் எந்த நிறம் என்று சொல்ல முடியாத அழகான நிறம். கண்ணை குத்தாத நிறம், மயிலிறகால் வருடுகிற மாதிரியான கண்ணுக்கு இதமான நிறம். குட்டை வாளுடன் லட்சணமற்று மெதுநடையாக வேலிமர நிழலுக்கு நகர்ந்த பெண்மயில். அது பின்னால் கதுவாளி பறவைகளைப் போல குடுகுடுவென்று ஓடுகிற மயில் குஞ்சுகளின் கத்தல். கபடமற்ற மயில்கள், கபடமான மனிதர்கள். மரங்களையும் தோப்புகளையும் வெட்டி வெட்டி விறகாக்கிவிட பொட்டலாகும் நிலத்தில் நிற்க இடமில்லாமல் நிழல் தேடி கதறியோடுகிற மயில்கள். சைக்கிளை எடுத்தான். கிளிப்பை தட்டிவிட்டு ஸ்டாண்டை நகர்த்தி பெடலில் கால் வைத்து. பிரீவீலின் இரைச்சல் சுகமாக இருந்தது. வண்டிப்பாதையில் மலைக்கு புழுதி அடங்கியிருந்தது. வேகமாக பெடலை சுழற்றிவிட்டு நிறுத்திவிட்டால் விரையும் சைக்கிளில் இறையும் பிரீவேலின் சங்கீத லயம். மனசுக்குள் ஒன்றி ரசித்தான். எப்பா, யாரது? என்ன மாமா, நான் தான். அடடே, சண்முகவேலா? ஆமா மாமா. சுமக்க மாட்டாத புல்லுக்கட்டோடு பெரியவர். புல்லுக்கட்டின் கணம் கழுத்து நரம்புகள் விடைத்தன. பாரம் தாங்காமல் உயரம் குறுகியிருந்த கழுத்து. புல்லுக்கட்டு நீளம், அகலம், கனத்த உருட்டு. 4 வரிசையான கட்டுக்கள். என்ன மாமா, கட்ட சுமக்க முடியல. வீட்ல போட்டுறணுமா? கொண்டாங்க, அகல கேரியர் தான். ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான். பக்கத்தில் வந்து நின்று கேரியரை பார்த்து நிதானித்த பெரியவர் இவனும் தாங்கி பிடிக்க தயாரானான். நகர்த்த முடியாத கனத்த புல்கட்டை கேரியரில் போட்டார். தாங்கி பிடித்த சண்முகவேலு இரு பக்கமும் சமமான இழுப்போடு சரிபார்த்து வைத்துக்கொண்டு கிளிப்பை தட்டினான். பாரம் சுமந்து வந்த நெஞ்சு திணறலில் கேஷ் பூஷ் என்று இளைத்த பெரியவர் ஆசுவாச பெருமூச்சு விட்டார். புல்கட்டோடு உருளுகிற சைக்கிளை நிறைவான பாராட்டுணர்வோடு பார்த்தார். இதுதான் சண்முகவேலு. மத்த பயலா இருந்தா
பேக்வீல்ல காத்து குறையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இவன் மாடு வளர்த்து லாபம் பார்க்கறதுக்கு நாம எதுக்கு புல்லுக்கட்டு சுமந்து சீரழியம்னு கெட்ட நினைப்பு நினைப்பான். சமூகவேலு நல்ல பையன். சொன்ன உடனேயே சுமைய ஒத்துக்கிட்டான். இந்த நல்ல தன்மையை வெள்ளந்தித்தனத்தை காரியார்த்தமாக பயன்படுத்திக் கொள்கிற கபடங்களும் உண்டு. இவனிடம் வற்றல் விற்ற பணம் இருப்பதறிந்து 1 மாத தவணைக்கு கைமாத்து வாங்கிவிட்டு போனார் கோபால். சண்முகவேலுவும் கேட்டவுடன் அட்டியின்றி கொடுத்து விட்டான் 3000 ரூபாயை. தவணைப்படி திருப்பி தந்து விட்டார் கோபால். கோபால் ஊர் மடத்தில் உட்கார்ந்து தம்பட்டம் அடித்திருக்கிறார். கேட்ட உடனேயே சமூகவேலு ரூபா தந்துட்டான். நான் அதை முரட்டு வட்டிக்கு கொடுத்தேன். ரூபா திரும்பி வந்துருச்சு. நானும் கொடுத்துட்டேன். சமூகவேலு புண்ணியத்துல எனக்கு 300 ரூபா வட்டி வரவு ஆதாயம் என்று தற்பெருமையாக பேசி சிரித்த விஷயமும் சண்முகவேலு காதுக்கு வந்தது. அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சின்ன பிள்ளை மடியில் ஒண்ணுக்கிருந்து விட்டால் தண்டிக்கவா போகிறோம்? மன்னித்து விடுவதில்லையா? அப்படியே நினைத்து கொண்டான். அது அவரோட அர்ப்ப குணம். அதுக்காக நான் மாறணுமா? நம்பினதுனால எனக்கு நட்டம் இல்ல என்று பெருந்தன்மையாக சொல்லிவிட்டான். இப்படி சின்ன சின்ன காயங்கள், சீக்கிரம் ஆறிவிடக்கூடிய சின்ன காயங்கள், சின்ன சின்ன கபட நிழல்கள் அவன் மீது விழுந்து நகர்ந்தன. அதையெல்லாம் வந்து ஒட்டிய தூசியைப் போல வலியில்லாமல் கசப்பில்லாமல் தட்டிவிட்டு கொண்டான். இதுதான் சண்முகவேலு. எப்பவும் இப்படித்தான். சபலமில்லாத சண்முகவேலு, நிறைகுடமாக தழும்பாமல் நிலைத்து நின்ற சண்முகவேலு, சூழலின் கபட பாம்புகளின் தீண்டல்களால் சீண்டப்படாத சண்முகவேலு, இருட்டுச் சூழலால் இருண்டு போகாத சண்முகவேலு. அதுவே அவனை மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்று அவனுக்கு தெரியாது. எவருக்குமே தெரியாது. கோபால் வந்தார். சண்முகம், உன்னால ஒரு காரியம் ஆகணுமே, சொல்லுங்க. மெட்ராஸ்ல போய் கடையில சம்பளத்துக்கு இருந்தவன் என்னோட மகன். போன வருஷம் சொந்தமா கடை வச்சு நல்லபடியா நடத்துதான். ரொம்ப சந்தோஷம். இப்படி தொடங்கிய பேச்சு அந்த பயலுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்க்கணும் என்று தொடர்ந்தது. நல்ல காரியம்தானே? என்னால முடிஞ்ச அளவு முயற்சி செய்து பார்ப்போம். சுற்றி வளைத்து 4-5 நாட்களாக பேசிய பேச்சுக்களில் இவன் சொந்தத்திலேயே ஒரு பெண் இருப்பது தெரிந்தது. போய் பேசினால் தொட்டதெல்லாம் துலங்கின. சட் சட்டென்று எல்லாம் முடிந்தன. மூடி விழிப்பதற்குள் சம்மதம் கிடைத்தது. 15 பவுன் நகை, 15,000 ரொக்கம் என்ற விஷயத்தில்தான் பெண் வீட்டில் சிக்கலாயிற்று. இவன் முழுசாக தலையிட்டு பேசி நாள் கணக்கில் பலதையும் விளக்கி ஒப்புக்கொள்ள வைப்பதற்குள் ஆத்தாடி அம்மாடி என்றாகி போயிற்று. மறு மாசமே கல்யாணம் ஆயிற்று. கல்யாணம் முடிந்த 3ஆம் நாள் சண்முகவேலு வீட்டில் கோபால். பம்மி பதுங்கி பேசி குலைந்து நெளிந்து நைச்சியம் பேசி இப்படி முடித்தார். வச்ச கடையிலே தடுமாற்றம். இன்னும் 15,000 இருந்தால் கடையை நடத்துவான். இல்லைனா கடையை மூடிட்டு ஆந்திராவுக்கு போயிடுவான். சண்முகவேலுவுக்குள் அதிர்ச்சி. ஒரு பேச்சு முடித்த கல்யாணம். மறுநாளே இப்படி ஒரு இடி. நகைக்கும் ரொக்கத்திற்கும் சம்மதிக்க வைக்கவே அத்தனை சிரமம். மாலை மலர் வாடுவதற்குள் இன்னும் 15,000-மா? கேட்க முடியுமா? கேட்டாலும் நடக்குமா? தராவிட்டால்? கடனுக்கு பயந்து மாப்பிள்ளை ஆந்திராவுக்கு ஓடிவிட்டால்? பொறுப்பேற்று முடித்த நம் தலையல்லவா உருளும். இதனடா பெருஞ்சிக்கலா இருக்கிறது என்று மனசுக்குள் மருகினான் சண்முகவேலு. பணத்தில் குறியாக உறுதியாக இருந்தார் கோபால். அதே சமயம் அவர் தந்த உறுதி சத்தியம். பணத்துக்கு நான் முழு பொறுப்பு. என் தலையை அடகு வச்சாச்சும் வட்டியோட திருப்பி ஒப்படைச்சிருவேன். அவர் சத்தியத்தை நம்பி மனைவி நகையை வங்கியில் அடகு வைத்து அடுத்த ஆளுக்கு தெரியாமல் அரவமில்லாமல் சண்முகவேலு பணத்தை தந்தான் கோபாலிடம். நல்லது செய்தால் துன்பம் வராது என்ற நம்பிக்கையில். 6 மாசம் ஆயிற்று. 1 வருஷம் ஆயிற்று. வாங்கிய பணத்தையும் நட்ட குழியில் தொலைத்துவிட்டு ஆந்திராவுக்கு ஓடிப்போய் விட்டான் மாப்பிள்ளை. கடையும் போயிற்று. மாப்பிள்ளையையும் காணோம். ஒரு பெண்ணுக்கு வாழ்வே தள்ளாடுகிற சமயத்தில் இவனது நகையை போய் யாரிடம் கேட்பது? பணத்தையும் வட்டியையும் எப்படி கேட்பது? என்ன சொல்லி கேட்பது? கெட்ட கனா கண்ட ஊமையின் கதையாயிற்று இவன் கதி. நகை கேட்டு வீட்டுக்குள் மனைவி கலகக் கொடி தூக்கினாள். கோபாலிடம் கேட்டால், அந்த பையதானே பணத்தை தொலைச்சான், அவன்கிட்டயே கேளு என்று வேதனையும் கோபமுமாய் கோபால் சொல்லிவிட்டார். இவன் பாடு பெரும் பாடாயிற்று. காலடி தரையே உருவிக்கொண்ட மாதிரியான உள்ளதிர்வு, மனப்பகிர், இரவு தூக்கம் பறி போயிற்று.
வீட்டுக்குள் விடாத நச்சரிப்பு, அடைமழையாய் சண்டைக்காடு, சத்தக்காடு. நிம்மதி போயிற்று. ஒவ்வொரு நாளும் முள்படுக்கையில் புரள்கிற மாதிரியான நரக வேதனை. உண்ணும் சோறு நெருஞ்சி முள்ளாயிற்று. வீடு முள்முனையாயிற்று. எந்த நேரமும் குத்துகிறது, குடைகிறது. மனசின் ரத்தம் வழிய வார்த்தை கத்திகளின் பாய்ச்சல். நாள் நகர மறுக்கிற பாரமாக. என் நகை எங்கய்யா? எனக்கு போட்ட நகை எங்க? வழியில போற யாருக்காகவோ எங்கய்யா வியர்வை சிந்தி சம்பாதிச்ச தங்க நகைய என்னத்துக்கு தாரவாக்கணும்? கோபச்சீரலாய் மனைவியின் மாய ஊசிகள். அங்கேயும் நகர முடியவில்லை, இங்கேயும் நகர இயலவில்லை. நிற்கும் இடமும் துரத்துகிறது. என்ன செய்ய? சண்முகவேலு தத்தளித்தான். மனவேதனையை யாரிடம் சொல்லியல? ஏமாந்த வெட்கக்கேட்டை எவரிடம் சொல்லியல முடியும்? ஆத்ம பங்காளியே உழுக்குகிற போது யாரிடம் போய் தஞ்சம் புகுவது? நல்ல விஷயத்திற்கு நல்ல மனதோடு இறங்கிய நேர்மைக்கு இதுதான் பரிசா? எனக்கென்ன என்று சுயநலமாக இறுகிய மனத்தோடு ஒதுங்காமல் பொறுப்புணர்வின் அக்கறையோடு செய்த தியாகத்திற்கு இதுதான் பலனா? ஆத்மாவின் ஆணிவேர் வரை அதிர்ந்து குலுங்கி போனான் சண்முகவேலு. 2 வருடமாயிற்று, 3 வருடமாயிற்று. கோபாலின் கபடமான மௌனம். பார்க்கும் நேரமெல்லாம் மகம் போயிட்டானே என்கிற கபட புலம்பல், சோக பாவனை. சௌகரியமாக செய்து தந்த சத்தியத்தை மறந்து போகிற கோபாலின் சாமர்த்தியம். ஞாபகப்படுத்தினாலும் நழுவிக் கொள்கிற சமத்காரம். மனசின் ஆள் நுனி வரை கசந்து போகிற சண்முகவேலு. நல்லதுக்கு இதுதான் விலையா? உண்மைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நாளாக நாளாக வீட்டுக்குள் சண்டை, சச்சரவுகள், உக்கிரமான கோபதாபம். சட்டையை பற்றி உலுக்கி வழி மறிக்கிற கேள்வித்தி. இப்ப நகை வந்து சேரணும், இல்லைன்னா மிரட்டலின் உள்முகம் குரூரமாயிருந்தது. சண்டை சண்டையாகவே நிற்குமா? வாக்குவாதத்தோட நின்னு போகுமா? அடுத்த கட்டத்துக்கு போனா ஐயையோ, குடும்பம் நாய் கடிச்ச சக்கர சாக்காயிருமே, நார் நாரை கிழிஞ்சு நாசமாயிருமே. சண்முகவேலுவுக்குள் இரவும் பகலும் வாட்டி வதைக்கிற மன உளைச்சல்கள், பயபீதியான கற்பனைகள், கிளி உணர்ச்சி. நிலவரமே கலவரமாகிவிட வேறு வழியில்லை. ஊமை கணா கண்டாயிற்று. யார் வீட்டுக்கோ வந்த துரதிர்ஷ்டத்தின் முழு சுமையும் இவன் வீட்டில். எங்கோ வந்த இடி இவன் நெஞ்சில் விழுந்தது. எப்படியாவது மீட்டாகணுமே, நகை மீட்டாகணுமே. மயான காண்டத்து அரிச்சந்திரனாக மன உளைச்சல். எனக்கா இந்த கதி? பாவலா ஏமாத்து இல்லாத நல்லதுக்கா இந்த இடி? நல்ல மனசுக்கும் உண்மைக்கும் இதுதான் விலையா? கதியற்ற கையறு நிலையில் வேறு வழியே இல்லாமல் தாத்தாவும் ஐயாவும் தலைமுறை தலைமுறையாய் வியர்வை சிந்தி பாடுபட்ட ஒன்றை போட்டால் 100 தருகிற தாய்மடி போன்ற பூர்வீக புஞ்சையை விலை பேசி கீரையோ கீரை என்று கூவி விற்ற கேவலமாகி ஏறிப்போன வட்டி சுமையில் ஏலம் போக இருந்த நகையை மீட்டு மனைவியின் உள்ளங்கையில் வைத்தபோது அட்டன் நம்பதும் ரஸ்டில் சாப்பிடுகிற நிரந்தரமான இரத்த அழுத்த நோயாளியாக மட்டும் மாறவில்லை சண்முகவேலு. இப்போது யாருமே சொல்வார்கள் கிராமத்தில், சண்முகவேலு முன்ன மாதிரி இல்ல. என்ன செய்றான் ஏது செய்றான்னு ஒண்ணுமே தெரியல. ஒரே மூடு மந்திரம். இருட்டு மாதிரி ஏக கபடன் ஆயிட்டான்பா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.